கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் வசனம் 22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியில் சாலமோன் ஞானி மிக நுட்பமான ஒரு வாழ்வின் ரகசியத்தை இங்கே சொல்லித் தருகின்றார். நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையில் மனரம்பியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் அடிப்படை விருப்பமாகவும் நமக்கு இருக்கிறது. எந்த ஒரு மனிதரும் இல்லை இந்த உலகத்தில் நான் வாழும் வரையிலும் நான் மிகுதியாக நான் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும், எல்லா விதத்திலும் நான் நசுக்கப்பட வேண்டும், பிரச்சனைக்குள்ளாகவே நான் இருக்க வேண்டும் என்று யாரும் விரும்புவதில்லை. நான் நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக, விருப்பமாகவும் அதற்கான தேடுதலாகவும் நம்முடைய வாழ்க்கையை நாம் செலவழித்து கொண்டிருக்கின்றோம். அதை நோக்கியே நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பயணிக்கும் பொழுது தான் நாம் என்ன செய்கின்றோம், நம்மை தாண்டி, நம்மை விட நம்மால் செய்ய முடியாதவைகளை செய்வதற்கு ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரை நான் தேடும் பொழுது அவர் நான் எதிர்பார்க்கிறதான இப்படிப்பட்ட நன்மையெல்லாம் இவர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கடவுளை தேடுகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு மிக அழகாய் சொல்லித் தருகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கின்ற அப்படிப்பட்டதான நன்மைகள் நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் எங்கே இருந்து எப்படி வரும் என்பதை இந்த பகுதியில் வாசிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே, கடவுளுடைய அந்த கிருபை, அந்த கடவுளுடைய கொடை, தி வெரி கிஃப்ட் ஆஃப் காட், கடவுளுடைய அந்த ஈகை தான் என்ன செய்கிறது, நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. அதுவும் அந்த ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம், வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, முதலாவதாக நான் இப்பொழுது அந்த ஐஸ்வர்யத்தை குறித்து கொஞ்சம் கூட நாம் அலசி பார்க்கலாம் என்று நான் விரும்புகின்றேன். இங்கே இந்த ஐஸ்வர்யம் என்ற ஒரு வார்த்தை எதை மட்டும் குறிக்கிறதாக இன்றைக்கு பரவலாக புரிந்து கொள்ளப்படுகிறது என்றால் பொருளாதாரத்தை மட்டும் குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. த ரிச்னஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் நாம் இந்த பதத்தை மொழிபெயர்க்க, இந்த ரிச்னஸ் என்றால் ஒரு பரிபூரணம், இந்த ஒரு நிறைவு என்பதை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அப்போ இந்த நிறைவு என்பது நாட் ஓன்லி இன் மணி பட் ஆல்சோ இன் மெனி திங்ஸ் லைக் பீஸ், ஹாப்பினஸ், ஹெல்த்தி, இப்படி இந்த மாதிரி நிறைய காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பணம் மட்டும் இருந்து விட்டால் என் வாழ்க்கையில் எந்த கவலையும் இல்லாமல் என்னால் வாழ முடியும் என்று எந்த ஒரு மனிதரும் சொல்லவே முடியாது. அப்படி யாராகிலும் நினைப்பார்களானால் உண்மையாகவே வேதனைப்படக்கூடிய ஒன்றாகத்தான் அது இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பணம் ஒன்று மட்டுமே அவருக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுக்கவே கொடுக்காது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பணத்தை தாண்டி வேறு எதையெல்லாம் நாம் எதிர்பார்க்கின்றோம்? என் சரீரம் நல்ல ஆரோக்கியத்தோடு கூட நான் வாழ வேண்டும், என் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்க வேண்டும், என் மனைவி கணவருக்கு இடையில், பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில், அவர்களுடைய எதிர்காலம் அல்லது அவருடைய வளர்ச்சி, அவருடைய கல்வி அல்லது நாங்கள் செய்கின்ற தொழில், இதையெல்லாம் பார்க்கும்பொழுது அவை எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஒரு நிறைவு இருக்க வேண்டும், ஒரு வளர்ச்சி, தொடர் வளர்ச்சி இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நாங்கள் பிறருக்கு முன்பாக கௌரவமாக நாங்கள் இருக்க வேண்டும்.
என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் எதை குறிக்கிறது தெரியுமா? த ரிச்னஸ். ஆமாம், அந்த பரிபூர்ணத்தை, அந்த ஐஸ்வர்யம் என்கிறதை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த ஐஸ்வர்யம், சுகம் என்கிற ஐஸ்வர்யம், நிம்மதி, சமாதானம் என்கிறதான ஐஸ்வர்யம் எல்லாம் எப்படி, எங்கே இருந்து வருகிறது? கடவுளிடத்திலே இருந்து வருகிறது. அதை தான் இங்கே சாலமோன் சொல்லுகிறார், கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே. பவுலும் இதை உறுதிப்படுத்துகின்றார். புதிய ஏற்பாட்டில் பவுல் எப்படி சொல்லி தருகின்றார்? தம்மை தேடுகின்ற அனைவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார், நிறைவான நன்மைகளை வழங்குகிறவராக இருக்கின்றார். நிறைவான நன்மைகளை, அப்படித்தான் திருவிவிலியம் சொல்லுகிறார். ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார் என்றால் அவர் நிறைவான நன்மைகளை வழங்குகிறவராக. எஸ் மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், அவர் நமக்கு பரிபூர்ணமான நன்மைகளை கடவுளை தேடும் பொழுது கொடுக்கின்றார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகள், தொல்லைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் கடவுள் என்ன செய்கின்றார்? மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஆண்டவர் ரீப்ளேஸ் பண்ணுகின்றார், அதை மாற்றி அமைக்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகவே கர்த்தரின் ஐஸ்வர்யமே தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும். அப்படியானால் நான் துவக்கத்தில் நான் சொன்னேன் அல்லவா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றது? என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் முதலாவது தேட வேண்டியது எது? கடவுளுடைய சமூகம், கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய வழி நடத்துதல். அவரை பற்றி கொள்ளும் பொழுது இப்பொழுது நாம் வாசித்த வசனத்தில் சொல்லியிருக்கிற வண்ணமாய் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை, வாழ்வின் எல்லா பகுதிகளிலும், நாட் ஒன்லி இன் ஃபினான்ஸ், நம்முடைய ஆரோக்கியத்தில், இன்னும் உறவுகளில், இன்னும் நாம் எதிர்பார்க்கிற பல நன்மைகளில் ஆண்டவர் பரிபூரணத்தை கொடுத்து சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 4வது மாதத்தை முடிக்கின்ற இறுதி நாளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோமே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடவுள் இன்னொரு புதிய மாதத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்னை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும். ஆகவே நான் எல்லா சூழ்நிலையிலும் அவரை மட்டுமே பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய திருக்கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அவர் சகல ஐஸ்வர்யங்களின் தேவன். அவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you all. Thank you very much.